அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னுடைய சாரியை சொல்லிவிட்டு என்னுடைய மன வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு மேலாக நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எதுவுமே நான் அப்லோட் பண்ணலை. அதுக்காக வேண்டி தான் இந்த சாரியும் என்னுடைய மன வருத்தமும் போட முடியாத ஒரு சூழ்நிலையும் கூட எனக்கு இருந்தது. ஓகே, அடுத்து இன்னொரு காரணத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும். அதாவது அது என்ன காரணம்னா, அந்த நேம் சேஞ்ச் ஆனது. இதுக்கு முன்னாடி ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி ஜீரோ டாக்னு சேனல் நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு உண்டான காரணத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப லென்த்தியான நேமாக இருக்குது, இதை நீங்கள் ஷார்ட்டாக வைக்கலாமே அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு அப்படிங்கிறது ஜீரோ டாக்னு சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஜீரோ எஃபர்ட் டு டாக் அப்படிங்கிறது தான். ரொம்ப கஷ்டப்படாமல் இங்கிலீஷ் பேசுகிறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனுடைய அந்த ஒரு அர்த்தத்தில் தான், தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த நேம் வந்து நம்ம வச்சுருக்கோம், ஜீரோ டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தட்ஸ் இட். இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என் விருப்பத்தோடு இதை செய்தேன். How to say this in English? It's very simple. You can say like this. I did it of my own will அப்படின்னு சொல்லலாம். I did it of my own will. இதுதாங்க செகண்ட் சென்டென்ஸ். அவனை ரெடி பண்ணு. இது எப்படி சொல்லலாம்? மேக் him ready. வெரி சிம்பிளாக சொல்லிடலாம். மேக் him ready. அதே இந்த மேக் அப்படிங்கிற வேர்பை வச்சு நம்ம இந்த நிறைய சென்டென்சஸ் வந்துட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு பயன்படுத்த முடியும். இப்போ அவங்கள சிரிக்கவை அப்படின்னு சொல்கிறதுக்கு மேக் them laugh. அவனை படிக்கவை, மேக் him ஸ்டடி. இந்த மேக் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரோனவுன், அடுத்து என்ன நம்ம அவங்கள செய்ய வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வேர்பாக யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு பயன்படக்கூடிய நிறைய சென்டென்சஸ் இது மாதிரி நம்ம மேக் பண்ணலாம். அவளை நடக்கவை, இது எப்படி சொல்கிறது? மேக் her வாக். மேக் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஹங்கிற அந்த அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், அதுக்கப்புறம் வேர்ப் வாக்குங்கிற வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த மேக் யூஸ் பண்ணி we can make a lot of sentences. Third sentence. அவள் நம்பத் தகுந்த பெண். இது எப்படி சொல்லலாம்? இப்படி சொல்லுங்க. she's a trustworthy person. she's a trustworthy person. trustworthy அப்படின்னா நம்ப தகுந்தன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவள் நம்ப தகுந்த பெண் அல்லது அவள் ஒரு நம்ப தகுந்த பெண் அப்படின்னு சொல்கிறதுக்கு she's a trustworthy person. அவனை வாயை மூட சொல்லு. இந்த சென்டென்ஸை tell him to shut his mouth அப்படின்னு சொல்லலாம். tell him to shut his mouth. இதுதான் ஃபிஃப்த் சென்டென்ஸ். அவன் என்ன சொன்னான்னு கேளு. இதை எப்படி இங்கிலீஷில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ask him what he said. ask him what he said. நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சிக்ஸ்த் சென்டென்ஸ் இதுதான். அவங்கிட்ட மன்னிப்பு கேள். அவங்கிட்ட மன்னிப்பு கேள். say sorry to him அப்படின்னு சொல்லுங்கள். say sorry to him. செவன்த் சென்டென்ஸை பாருங்கள். எனக்கு பிறகு நேரம் இருக்காது. ஒருத்தங்க ஒரு விஷயத்த இதை பிறகு உங்களால் செய்ய முடியுமா, எனக்கு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சாரி எனக்கு பிறகு நேரம் இருக்காது அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா? இதவே ஆங்கிலத்தில் ஐ won't have time later அப்படின்னு சொல்லலாம். ஐ won't have time later. Look at the eighth sentence. எனக்கு இங்கு யாரும் இல்லை. எனக்கு இங்கு யாரும் இல்லை. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுங்கள். I have no one here. I have no one here. See the ninth sentence. வேறு எங்காவது போ. இதை go somewhere else அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். go somewhere else. Dear friends, this is what the last sentence in this video. சீக்கிரம் உன் முகத்திரையை கிழிக்கிறேன். எப்படி சொல்லலாம்? அழகா எப்படி சொல்லுங்க. I will expose you soon. I will expose you soon. இதுக்கு வந்து உன் முகத்திரையை சீக்கிரம் கிழிக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, that's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. At the same time, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.